சுமார் 140 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு பல மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கலாம் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, மிக முக்கியமாக இன்று நலம் டிஎன் என்ற செக்ஷன் 8 கம்பெனி, ஒரு நான் ப்ராஃபிட் கம்பெனி, இதன் மூலமாக பெரும் கார்ப்பரேட்ஸ் மட்டுமல்ல பொதுமக்களும் தங்களால் இயன்ற அளவிற்கு தமிழக சுகாதாரத்துறையை மேம்படுத்துவதற்கு பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனைகளை இன்னும் பல உட்கட்டமைப்பு வசதிகள் செய்ய வேண்டியது இருக்கு. தமிழ்நாடு என்னதான் இந்தியாவிலே ஒரு முதன்மை மாநிலமாக இருந்தாலும் கூட மருத்துவத்துறையில் இன்னுமே பல ஊர்களில் உங்களுக்கே தெரியும், பல மாவட்ட மருத்துவமனைகள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அவங்களுக்கு இன்னும் உட்கட்டமைப்பு வசதிகள் செஞ்சு கொடுக்கணும். கேன்சர் போன்ற கொடிய நோய்களுக்கு லீனியர் ஆக்சிலரேட்டர் போன்ற நவீன கருவிகள் வாங்க வேண்டிய தேவை இருக்கு. இது அரசும் கண்டிப்பாக முழு அர்ப்பணிப்போட செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதையும் தாண்டி பொதுமக்களோட நன்கொடைகள் இருந்தால் இன்னும் சிறப்பாக, எளிதில், இன்னும் வேகமாக அந்த சேவையை நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் என்பதற்காக இந்த நலம் டிஎன் என்ற ஒரு ஃபவுண்டேஷனை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இது ரொம்ப முதலமைச்சர் அவர்கள் சொன்ன மாதிரி மக்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாய்க்கும் வெளிப்படைத்தன்மையாக ஒரு உத்தரவாதமாக அந்த பணம் முறையாக செலவு செய்யப்படும். இது முதலமைச்சர் அவர்கள் தனிப்பட்ட முறையில் அவர் கவனம் எடுத்து அவருடைய மேற்பார்வையில் 100% கேரண்டி, 100% அஷூரன்ஸ், இது சிஎம் சாரோட கேரண்டி. அதனால மக்கள் நீங்கள் தானாக முன் வந்து உங்கள் வீட்டில் யாராச்சும் நம்ம ஒரு பர்த்டே பார்ட்டி எல்லாம் எவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் நம்ம செலவு பண்ணுறோம். ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் நிகழ்ச்சி, வரவேற்பு நிகழ்ச்சியாக இருந்தாலும் லட்சக்கணக்கில் நம்ம செலவு பண்ணுறோம். இந்த மாதிரி நிகழ்வுகளில் நீங்கள் கண்டிப்பாக அந்த சந்தோஷம், கொண்டாட்டம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதையும் தாண்டி அதில் ஒரு சிறு பங்கு அது எவ்வளவா இருந்தாலும் சரி, அது 100 ரூபாயா இருந்தாலும் சரி, 1000 ரூபா இருந்தாலும் சரி, சில லட்சங்களாக இருந்தாலும் சரி, இந்த இணையதளம் வாயிலாக நீங்கள் தமிழக அரசு மருத்துவமனைகளுக்கு அதன் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக நீங்கள் டொனேட் பண்ண முன் வர வேண்டும் என்று அரசின் சார்பாகவும் முதலமைச்சர் அவர்களின் சார்பாகவும் சுகாதாரத்துறையின் சார்பாகவும் அனைவரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாமே சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகளுக்கே நேரடியா வழங்கப்படுமா இல்ல சுகாதாரத்துறை மூலமாக பிரித்து வழங்கப்படுமா? என்ன மாதிரி பாத்தீங்கன்னா, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மதுரையில் நீங்கள் இருக்கீங்க, அங்கே இருக்க ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு எனக்கு நான் அந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலுக்கு தான் நான் ஒரு வசதி பண்ணி கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே ஒரு ஆர்ஓ பிளான்ட் நான் கட்டி கொடுக்கணும் விரும்புகிறோம். இல்லை இந்த ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு ஒரு காம்பவுண்ட் வால் இல்லை, ஒரு சுற்றுச்சுவர் கட்டி கொடுக்க விரும்புகிறேன்னு சொன்னீங்கன்னா அந்த மருத்துவமனைக்கே ஸ்பெசிஃபிக்காக போகும். அப்படி இல்லை, நான் எந்த தனியாக ஒரு நோக்கம் இல்லை, பொதுவான நிதி கொடுக்கனாலும் அப்படியும் செய்யலாம். செலவினங்கள் எனக்குமே அந்த சம்பந்தப்பட்ட அந்த வெப்சைட்லயே கண்டிப்பாக 100% டிரான்ஸ்பரன்சி முறையில் 100% வெளிப்படைத்தன்மையாக பாதுகாப்பாக அதை நீங்க பணம் செலுத்துவதற்கான வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஒரே நாள்ல ஒரு 2000 பேருக்கு மேலான மருத்துவ பணியாளர்களுக்கு சிஎம் கொடுத்திருக்காரு. ஆனா இன்னைக்கு பெரிதும் வந்த எல்லாருமே சிஎம் நமக்காக ஒரு 2 வார்த்தை பேசுவார்னு எதிர்பார்த்தாங்க. அது பேசலன்னு சிலர் அப்செட் ஆயிட்டாங்க. அடுத்த நிகழ்ச்சி எல்லாம் இதே போன்ற மருத்துவர்களுக்கு எல்லாம் ஏதாவது பேசுவாரா? அது மட்டும் இல்ல, எல்லாரும் சிஎம் சார் அவங்க கையால வாங்கணும்னு தான் ஆசைப்பட்டாங்க. கண்டிப்பா பார்த்தா 2000 பேருக்கு மேல கண்டிப்பாக கொடுக்க முடியாது. மக்கள் அவ்வளோ அன்பு வச்சிருக்காங்க. சிஎம் சாரும் நான் சொன்ன மாதிரி உண்மையால ஒரு அன்பு சார்ந்த ஒரு நிர்வாகம் நடந்துகிட்டு இருக்கு. அன்பு முதலமைச்சர், அதனால தான் நான் குறிப்பிடும் பொழுது தமிழ்நாட்டின் அன்பு முதலமைச்சர் என்று குறிப்பிட்டேன். நன்றி. வசதி மேம்படுத்தணும், நிறைய அரசு மருத்துவமனைகள் சொல்லுங்க, தலைநகரங்களில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளிலே வசதி இல்லாமல் இருக்கிறதா சொல்றாங்க. கடந்த வாரம் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில கூட கழிவு நீர் தொடர்ந்து வெளியேந்துட்டு இருக்குன்னு புகார் கொடுத்துட்டே இருக்காங்க. இல்ல, இது இங்க பாருங்க, இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். கண்டிப்பா நம்ம நல்லா இருக்கோம், ஆனா இன்னும் மேம்படுத்துறதுக்கான அனைத்து பாசிபிலிட்டிஸும் இருக்கு. கண்டிப்பா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதாவது தனியார் தரத்திற்கு நேராக அரசு மருத்துவமனை இருக்க வேண்டும் என்பதுதான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக இருக்கிறது. கண்டிப்பாக இந்த 5 வருடங்கள்ல நீங்க நிச்சயமா பாருங்க, ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய வித்தியாசத்தை நீங்க கண்டிப்பாக பாப்பீங்க என்ற நான் உறுதியை நான் மூலமா நான் தெரிவிச்சுக்கிறேன்.